ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்த்துடலாமா? என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்களோட தோட்டத்துக்கு வந்து கிளம்பியிருக்கோம். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிளம்பிட்டோம். சாப்பாடு என்ன சொல்லலாம், நம்ம தோட்டத்துக்கு பாக்கு கன்று வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு போகிறோம். அவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எத்தனை அடி வச்சுட்டு போயிடுங்க? அது ஒரு அடி எடுக்கணும். செடி பெருசாக இருந்தால் கொஞ்சம் ஆழம் எடுக்கணும். கொஞ்சம் பெரிய செடியாக இருந்துச்சு, சின்ன கண்ணாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆழம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய கண்ணாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு அடி ஆழம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக மெரிச்சு விட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது கட் பண்ணது இல்லையாடா, நட்டுட்டு வந்துடுவோம். சரி நோக்கி விடு. அது அருவா எடுத்த விடு. அருவா அங்கே அப்புறம் எடுத்து போச்சு. போச்சு. சின்ன பாக்கு கன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த கன்று எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கே அந்த பழைய மரம்லாம் போயிருக்கும், அந்த மாதிரி சரி காலியாக இருக்கும் இல்லைங்களா, கேப் இருக்கும், செடி சில ஒன்று வந்து வந்திருக்காது, தண்ணி அதிகமாகி இல்லை தண்ணி இல்லாட்டி. ஸோ அந்த மாதிரி வந்திருந்தப்போ நம்ம செடிங்க வந்து போக போக புது கன்று பாக்கு கன்று நான் வளர்றேன், அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குட்டியாக தான் இருக்கும் மரம். இந்த கன்று பாக்கு கோட்டு போட்டு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு இந்த மாதிரி பாக்கு கண்ணுக்கு 30 ரூபா. ஸோ இந்த மாதிரி பழம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி ஆகும். அதுக்கப்புறம் தான் இப்படி வளரும். எப்படி இருந்தாலும் ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் இருக்குது. ஸோ நம்ம அது வரைக்கும் தண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கொப்ரா அப்படின்னா மருந்து, இதெல்லாமே டைம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து மரம். நான் பிறந்ததுக்கப்புறம் வச்சது மரம். இப்போ இதுக்கு வந்து ஆச்சு ஒரு 30 வருஷம் ஆக போகுது. 30 வருஷமாக வளர்க்குறோம் இல்லையா, அதில் ஒன்று சில மரங்களெல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி பழம் எடுத்து இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அங்கே இருக்காங்க அம்மா, சித்தப்பா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே இருக்கும். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். அம்மா வீட்டுது. எங்களது வந்து இந்த சைடு தான். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போகணும் எங்கள் தோட்டத்துக்கு, ஹஸ்பண்டோட தோட்டத்துக்கு. இது எங்கள் அம்மா வீட்டு தோட்டம். இன்றைக்கி இங்கே தான் வந்திருக்கோம். பைப்பு இது முசுல் கடிச்சு கொடுத்து பைப் போட்டால் இன்னைக்கு தோட்டத்தில் சாப்பாடு. இன்னைக்கு ஒயிட் ரைஸ், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சாம்பார், தயிர், ஊறுகாய், வெங்காயம். தோட்டத்தில் சாப்பாடு. இப்போ நாங்கள் பாக்கு தோட்டத்தில் பாக்கு செடியெல்லாம் நட்டுகிட்டே இருக்கோம். இப்போ வந்து பாக்கு கண்ணெல்லாம் நட்டுட்ருக்காங்க. அப்படின்னா பாக்கு சின்ன சின்ன செடியெல்லாம் வச்சுட்ருக்காங்க. நாங்கள் வந்து காலையிலே வந்து சாப்பிடலை. ஸோ அதனால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கோம். இது வந்து பாக்கு மட்டை, இது தான் சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரிலாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், தோட்டத்தில் இந்த மாதிரி பாக்கு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடெலாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எங்கள் சைடெல்லாம் இதான் வந்து அதிகம். வாழை இலை, பாக்குத்தட்டு. இதில் தோட்டத்தில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்பிட்றதுல ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பாடு சாப்பிட டேஸ்ட்டாக. இந்த மாதிரிலாம் யாருக்கு பிடிக்கும்?